தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு தவக்காலத்தினுடைய முதல் நாளிலே இருக்கிறோம். இந்த தவக்காலம் அருளின் காலம். இந்த தவக்காலம் இறை இரக்கத்தின் காலம். இந்த தவக்காலம் கடவுளின் பேரன்பை உணர்ந்து கொள்ளுகிற காலம். இந்த காலம் மனம் மாற்றத்தின் காலம். இந்த காலம் திரும்பி வருதலின் காலம். இந்த காலம் நம்மையே புனிதப்படுத்திக் கொள்கிற, தூய்மையாக்கி கொள்கிற காலம். இழந்த மாண்பை, இழந்த கடவுளுடைய அருளை, இழந்த மகன் என்ற நிலையை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிற ஒரு காலம். எனவே இந்த காலம் ஆசீர்வாதத்தினுடைய காலமாக, இந்த காலம் வளமும் நலமும் வாழ்வில் எல்லாம் பெற்று கடவுளுக்குரியவராய் வாழ தூண்டி எழுப்புகிற ஒரு காலமாக, இது நல்வாழ்வு வாழ துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு துவக்க நாளாக அமைய இந்த முதல் நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருநீற்றுபுதன். நம்முடைய நெற்றிகளில் திருநீர் பூசப்படுகிறார். இந்த திருநீர் பூசப்படுகிற போது, இந்த சாம்பல் பூசப்படுகிற போது குருவானவர் என்ன சொல்லி பூசுகிறார்? முற்காலத்தில் மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். பயம் இருந்தது. இன்றைக்கு கூட திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிற பலருடைய முகங்கள் வாட்டமாக இருக்கும். இன்றைக்கு பாடப்படுகிற பாடல்கள் எல்லாம் மனிதனே மண்ணாய் இருக்கிறாய் பாடல்கள் எல்லாமே சற்று மரணத்தை முன்கூட்டியே கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவது போல இருக்கும்.
மறுத்து விட்டால் என்ன நடக்கும்? மரணத்தை பற்றி, மரணத்தை குறித்து, நம்முடைய இறுதி காலத்தை குறித்தான எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். இப்பொழுது மட்டும் நாம் அமைதியாக இருப்போம், இப்பொழுது மட்டும் தவம் செய்வோம், இப்பொழுது மட்டும் உண்ணா நோன்பு இருப்போம், இப்பொழுது மட்டும் பகிர்வோம். அல்ல அல்ல, இது ஒரு துவக்கம், இது தொடக்கம். இது என்னவாக மாற வேண்டும்? இந்த தவக்காலத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்காரியம் ஒரு துவக்கம். இந்த துவக்கம் என்பது எக்காலத்துக்கும் நீடிக்கிற ஒன்றாக, வாழ்நாள் முழுவதுமாக நாம் செய்யப்படுகிற பயிற்சியாக, நாம் எடுக்கிற முயற்சியாக அது அமைந்திட வேண்டாம். ஆனால் தான் இப்பொழுது இன்றைக்கு உங்கள் நெற்றியிலே பூசப்படுகிற போது கூட நான் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் என்னவாக தரப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனிதனே மண்ணாய் இருக்கிறாய் என்பது அல்ல, மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனமாற்றம் என்பதுதான் முக்கியமானது. கடவுள் நாம் அழிய வேண்டும் என விரும்புவது இல்லை, நாம் திரும்பி வர வேண்டும் என்றே ஆசிக்கிறார். எனவே கடவுள் நம்மை அழித்து விட வேண்டும், இல்லாமலாக மாற்றி விட வேண்டும், நரகத்திற்கு தள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய ஆசை அல்ல. ஏனென்றால் இந்த கடவுள் எப்படிப்பட்ட ஒரு கடவுளாக விவிலியம் சொல்லுகிறது? காணாமல் போன அந்த ஒரே ஒரு ஆட்டை குறித்து அதிகமாக கவலை கொள்கிற ஒரு கடவுள், காணாமல் போனதை மீண்டுமாக தேடி கண்டுபிடித்து வந்து தன்னுடைய பட்டியலை சேர்க்கிற கடவுள், அதிலே மகிழ்ச்சி அடைகிற ஒரு கடவுளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோமே தவிர, காணாமல் போனது தொலைந்து போகட்டும், அது இல்லாமல் போகட்டும் என்று நினைக்கிற கடவுள் அல்ல. எனவே இன்றைக்கு மரணத்தை குறித்து அதிகமாக சிந்திப்பதை விட, இறுதி காலத்தை குறித்து அதிகமாக சிந்திப்பதை விட, நமது மரணத்தை முன்கூட்டே நமது கண் முன்பாக வைத்து நாம் பார்ப்பதற்கு பதிலாக மன மாற்றத்திற்கான படிகளை, முயற்சிகளை எடுப்போம். மன மாற்றத்திற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்போம். அதை கையாண்டு ஆண்டவரின் பிரசன்னத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வோம். இன்னைக்கு நம்ம நெற்றிலே பூசப்பட்டிருக்கிற அந்த சாம்பல் எங்கிருந்து வந்தது? கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறு என்று பசுமையாக, செழுமையாக, நம்முடைய கையில கண்களை பறிக்கிற அளவிற்கு, குளிர்ச்சியூட்டுகிற அளவிற்கு செழுமையாக, பலமையாக நமது கையில் இருந்த குருத்தோலைகள் இன்றைக்கு அது என்னவாக மாறி இருக்கிறது? காய்ந்திருக்கிறது. அது புடமிட்டு சாம்பலாக, தூசியாக மாறி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? மனிதா, இன்றைக்கு ஒரு வேண்டுமானால் நீ வளமையாக, செழுமையாக, பசுமையாக இருக்கலாம், கவர்ச்சியாக, அழகாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இறுதி நிலை என்பது என்ன? மண்ணாக, தூசியாக மாறப்போகிறாய். அதற்கு முன்னதாக நீ நிலையாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால், நித்தியராய் இருக்கிற அந்த கடவுளை போல வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால், மனம் மாறி நற்செய்தியை நம்பு, மனம் திரும்பி அவருடைய பிரசன்னத்திற்கு வா என்று சொல்கிறது. மரணத்தை நினைவூட்டுகிற நாள் அல்ல இது, மாற்றத்தை வலியுறுத்துகிற நாள் இது. எனவே இந்த தவக்காலம் மரணத்தை குறித்து யோசிக்க வேண்டாம், மாற்றத்தை குறித்து அதிகமாக யோசிப்போம். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையிலே கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம், வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம், நிறுத்தி நிதானித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே பயணித்து கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக வேற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், இறுதி கதி என்ன, சிந்திக்க முயற்சிப்போம். அந்த நிலையில்தான் நாம் முழுமையாக நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பழுதடைந்திருக்கிற வாகனம் ஓடிக்கொண்டே இருந்தால் இன்னும் பழுதடைந்து அது ஒன்றுமில்லாமல் மாறிவிடும். பழுதடைந்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அதை பழுது நீப்பதற்கு வண்டி இயக்கத்திலிருந்து நிறுத்தப்பட வேண்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஓட்டமும் அப்படித்தான், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சற்று இந்த தவக்காலத்தில் நின்று நிதானித்து அமைதியிலே அமர்ந்து யோசித்து சிந்தித்து தேர்ந்து தெளிந்து முடிவுகளை எடுப்போம். அதான் தவக்காலம், தவம் செய்வதற்கான ஒரு காலம். இந்த தவம் என்பது எதற்காக? சற்று நிதானிப்பதற்கு, அமைதியிலே அமர்வதற்கு, நம்மையே சற்று அலசி பார்ப்பதற்கு. எனவே சாம்பலாக, தூசியாக இந்த சாம்பல் இன்றைக்கு நமது கையிலே இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக நிலையாமையை பற்றி நமக்கு சொல்லுகிறார். இது நமக்கு முன்பாக இருக்கிறவையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், நீ அழியாமைக்கென்று உருவாக்கப்பட்டவன்,
நீ அழியாமைக்கென்று உருவாக்கப்பட்டவன். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்மா அழியாமைக்கென்று உருவாக்கப்பட்டது. உடல் மண்ணிலிருந்து உருவானது. அது அழிந்தாலும் ஆன்மா நித்தியமானது, நிலையானது. அது எங்கிருந்து வந்தது? அவரிடமிருந்து வந்தது. மீண்டும் அது அங்கே போய் சேர வேண்டும். அது எப்படி இந்த உலகிற்கு வந்தது? தூயதாக வந்தது. அப்படி தூயதாகவே அவருடைய திருக்கரத்தில் ஒப்படைக்க வேண்டாம். கடந்த வாரத்தில் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், என்னுடைய பகிர்ந்து கொள்கிற போது சொன்னார், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே அவருடைய கொடை, அவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் 3 வேளை உணவு அருந்துகிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அருட்கொடை, ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்மிடத்தில் பொருட்கள் இருக்கிறது சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம். இறை ஞானத்தோடு சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம். எல்லாம் கொடை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. நாம் என்ன அவருக்கு கொடுக்க போகிறோம்? இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்வதுதான் நாம் அவருக்கு தருகிற பரிசு. அவர் நமக்கு ஏராளமான பரிசு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வு என்பதை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறோம்? இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வதுதான் நாம் அவருக்கு தரப்போகிற பரிசு. வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் தானே கொடுத்தார். அப்போ இந்த வாழ்க்கை சரியானதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் விரும்புவது போல இருக்கிறது என்று சொன்னால், அவர் நினைத்தது போல இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் நாம் அவருக்கு தருகிற பரிசாக இருக்க முடியும். அவருடைய கரத்தில் இருந்து மட்டும் நல்ல பரிசுகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக அவருக்கு நாம் நல்ல பரிசை தர வேண்டாமா? அதான் இந்த தவக்கால். மீண்டுமாக சிந்திப்பதற்கு. ஒருவேளை நாம் நல்லவராக வாழ்ந்திருக்கலாம், இதுவரை நாம் நற்காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் எங்கேயோ சில இடங்களில் தடம் மாறி இருக்கலாம், தடம் புரண்டிருக்கலாம், அல்லது வழுவி இருக்கலாம், அல்லது விழுந்திருக்கலாம், பள்ளத்தில் குழியில் விழுந்திருக்கலாம். மீண்டுமாக எழுவதற்கு ஒரு காலம். மீண்டுமாக இறை வெளிச்சம் நம் மீது பாய்ச்சப்படுகிறது. மீண்டுமாக ஆண்டவருடைய அருள் நம் மீது பாய்ச்சப்படுகிறது. கடவுளுடைய அந்த 2 கரங்களும் நமது கண் முன்பாக வைக்கப்படுகிறது. அரவணைத்துக் கொள்வதற்கு அந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த கடவுள் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் என்பதற்காக சொல்வதுதான் இந்த காலம். ஏக்கத்தோடு கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து நிலையானவற்றை பற்றி கொண்டு நிலையானவரிடம் மீண்டும் போக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை. இரண்டாவதாக, இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால், இது ஒரு எச்சரிப்பு தருகிற ஒரு காலம், எச்சரிக்கையினுடைய காலம். வார்னிங், தி பீரியட் ஆஃப் வார்னிங் அல்லது சீசன் ஆஃப் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை எச்சரிக்கையினுடைய காலம் என்று சொல்கிறேன் சொன்னால், ஒருவேளை நாம் சுகமற்றவர்களாக இருக்கிறது, முக்கியமாக நமக்கு காய்ச்சல் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். மருத்துவரிடத்தில் போகிறோம். மருத்துவர் பார்த்துவிட்டு என்ன சொல்லுகிறார்? மீண்டும் ஒருவேளை இந்த காய்ச்சல் மீண்டுமாக வந்தால் நீங்கள் இன்னும் சுகமற்று போய்விடுவீர்கள். ஒருவேளை உயிர் கூட போய்விடும். ஒருவேளை இதய பிரச்சனையில் இருக்கு என்று சொன்னால், இப்பொழுதுதான் நீங்கள் தொடக்க நிலையில் இருக்கிறீர்கள், இப்பொழுதே மருத்துவம் பார்த்து கொண்டால் நீங்கள் நலமாக இருக்கலாம். அதற்கான மருத்துவம் பார்த்து கொள்ளவில்லை, மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை முடிந்துவிடும். ஏறக்குறைய இந்த தவக்காலம் அதுதான் எச்சரிக்கை தருகிறது. ஒரு மருத்துவரை போல எச்சரிக்கை தருகிறது. ஒரு ஆசிரியனை போல ஒரு எச்சரிக்கை தருகிறது. பெற்றோரை போல ஒரு எச்சரிக்கை தருகிறது. அந்த எச்சரிக்கையை ஏற்று சீர்திருத்தப்பட வேண்டியவை, நம்மிலே களையப்பட வேண்டியவை, பழுது நீக்கம் செய்யப்பட வேண்டியவை எல்லாவற்றையும் செய்து நாம் நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்கிற 3வது அழைப்பு. 3வது நிலையில இந்த காலம் ஒரு அழைப்பு தருது. என்ன அழைப்பு? நல்லவர்களாக அந்த கடவுளை போல நாமும் வாழ்வதற்கான அழைப்பு. ஏன்னா நாம் எப்படி படைக்கப்பட்டோம்? கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டோம். அப்படின்னா அந்த இறை சாயல் நம்மளே இருக்கிறது, அந்த இறை முகம் நம்மிலே இருக்கிறது, அந்த இறைத்தன்மை நம்மிலே இருக்கிறது. அது நம்மிலே மிளிர்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டாம். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக உங்களோடு பகிர்ந்த அந்த கதை நினைவுக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஒரு இடத்திலிருந்து புத்தருடைய சிலையை எடுத்து கொண்டு போனார்கள். மண் புதைக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தர் சிலை மண்ணாலான சிலை. பெரிய மழை வந்தது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது பெரிய மழை வந்தது. அந்த மழையின் போது அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கூரையெல்லாம் போட்டு வைத்தார்கள். ஆனால் அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. மழையிலே கரைந்தது. எல்லாருக்கும் ஒரே வருத்தம், இவ்வளோ பெரிய ஒரு புத்தர் சிலையை நாம் மழையிலே கரைய விட்டு விட்டோமே, இதை நம்மளால் பாதுகாக்க முடியாமல் போனதே என்று சற்று நேரத்திற்குள்ளாக பார்க்கிற போதுதான் தெரிகிறது, அந்த மண் கரைய அங்கிருந்து வெளிச்சம் பிறக்கிறது. கண்ணை பறிக்கிற அளவிற்கான ஒளி வெளிச்சம். அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, இது மண் சிலை அல்ல,
இது தங்கத்தாலான சிலை என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நாம் தங்கத்தாலான சிலைகள், மண்ணாலான சிலைகள் அல்ல. நம்மை தூசி மூடி இருக்கிறது, நம்மை மண் மூடி இருக்கிறது, இன்னும் பலவை மூடி இருக்கிறது. அவை நம்மிலிருந்து களையப்படுகிற போது, அவை நம்மிலிருந்து தூக்கி எறியப்படுகிற போது நாம் மிளிருவோம். கடவுள் நமக்குள் பாய்ச்சிருக்கிற அந்த அருள் மிளிரும். கடவுள் நம் மீது பாய்ச்சிருக்கிற அந்த அருள் நம்மிலே வெளிப்படும். அதற்குத்தான் அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை வெளிக்கொணர்வதற்குத்தான் இந்த காலம் ஒரு அழைப்பு தருகிறது. அந்த அழைப்பை ஏற்று அந்த கடவுளுடைய வழியில் நடக்க முயற்சிப்பான். இந்த திரு அவையினுடைய வரலாற்றில் இந்த திருநெற்று புதன் என்கிற அந்த நாள் எப்படி வந்தது? அது நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம். பழைய ஏற்பாட்டு பகுதியில் பாவம் பரிகாரம் போக்குகிற பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய பலிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். பாவம் பரிகாரம் போக்குகிற பலிகள் ஒப்பு கொடுப்பது. ஏன்? மனிதன் ஒவ்வொரு நாளும் தவறக்கூடியவனாக இருந்தான், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தான். எனவே தன்னை திருத்திக் கொள்வதற்கு, தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தனக்கு பதிலாக ஒரு ஆட்டை பாவம் போக்குற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டான். அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கினான். எதற்கு? டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லி பாவம் பரிகாரம் போக்குகிற ஒரு நாளை ஒதுக்கி அதற்கான பாவ பரிகாரங்களை எல்லாம் செய்தான். அதை நாம் தொடர்ந்து இறைவாக்கினுடைய புத்தகங்களுக்கு வருகிற போது என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்று சொன்னால் அவன் சாம்பலிலே அமர்ந்து சாக்கு உடை அணிந்து அவன் தன்னுடைய பாவத்திற்காக வருந்தி கடவுளை நோக்கி அபயக்குரலை எழுப்புகிற போது அவன் தூய்மை அடைந்து மீண்டுமாக சமூகத்தில் சேர்க்கப்பட்டான் என்று சொல்லி தொடக்க கால திரு அவையிலும் இந்த பாரம்பரியம் இருந்தது. தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், பெரும் பாவத்தை செய்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்தார்கள்? சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார்கள். சாம்பலிலே அமரி வைத்து சாக்கு உடை அணிந்து பாவத்திற்கு வருந்தி மனம் மாறிய பின்பாக மீண்டுமாக சமூகத்தோடு சேர்க்கப்பட்டார்கள். இது தொடக்க திரு அவையிலே இருந்தது. இதை நாம் திரு அவையினுடைய வரலாற்றிலே வாசிக்கிற போது பாப்பரசர் கிரகோரி அவர்கள்தான் இதை அறிமுகம் செய்து வைக்கிறார். இதை அறிமுகம் செய்த நாளிலிருந்து மேலே திரு அவை இதை 11ஆவது நூற்றாண்டில் துவங்கி முழுமையாக எல்லாரும் கடைபிடிக்கிறார். இன்றைக்கு ஏறக்குறைய கத்தோலிக்க திரு அவை மட்டுமல்ல, பல சபைகளும் கூட ஏற்று இந்த நாளை ஒரு உன்னத நாளாக, தவக்காலத்தினுடைய துவக்க நாளாக இன்று எல்லாரும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. 40 நாட்கள் உபவாசம், உண்ணான் நோன்பு. துவக்காலத்தில் மீண்டுமாக பாவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இது இருந்தது. எதை? சாம்பலில் அமர்வது, சாக்குடை அணிவது, அல்லது சாம்பலை முழுமையாக பூசிக்கொண்டு உண்ணான் நோன்பு இருப்பது, தவம் இருப்பது, அதற்காக பாவ பரிகாரங்களை செய்வது என்பது பாவம் செய்தவருக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் பாவம் செய்தவருடைய எண்ணிக்கை காலப்போக்கில் என்னவாக மாறுகிறது? அதிகரிக்கிறது. நிறைய பேர் பார்க்கிறார்கள், பாவம் செய்தவர் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்படையான பாவத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் எண்ணத்தில், செயல்பாட்டில் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். திரு அவை இது காலப்போக்கில் உணர்கிறது. இந்த திரு அவை அப்படி என்றால் இந்த காலம் பாவம் செய்தவருக்கு மட்டுமல்ல, அல்லது வெளிப்படையான பாவங்களை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்குமான ஒரு காலம். இது எல்லாருக்குமான ஒரு காலம். நாமும் கூட எண்ணத்தளவிலே, செயலிலே, நம்முடைய பல்வேறு நிலைகளிலே நாம் குற்றம் புரிவராக இருக்கும், பாவம் செய்வராகும், தவறி இருக்கிறோம், விழுந்திருக்கிறோம் என்று சொல்லி திரு அவை எல்லாரையும் கடைபிடிப்பதற்கான ஒரு அழைப்பு தந்திருக்கிறார். அதான் இன்றைக்கு பாவம் செய்தவர் மட்டுமல்ல, பாவம் செய்யாதவர்கள், இன்னும் மற்ற நிலையில் இருப்பவர்களை இன்னும் தூய்மையாக்கிக் கொள்வதற்கு, இன்னும் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலமாக இது திரு அவையில் வழங்கப்பட்டிருக்கிறார். இந்த வேளையில் நமக்கு திருப்பாடல் 51:10 என்கிற இறைவசனம் நினைக்கிறோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கிரலும் என்று சொல்லி தாவீது அரசரோடு சேர்ந்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு, தவ முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அழைப்பு தருகிறோம். இந்த நாளுடைய நற்செய்தி பகுதி இயேசு என்ன சொல்கிறார்? அரசியல்களை செய்கிற போது, நற்காரியங்களை செய்கிற போது தம்பட்டம் வேண்டாம், வெளி வேண்டாம், புகழ்ச்சி வேண்டாம், பாராட்டு வேண்டாம், பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லி எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் வாழுகிற இந்த உலகம் எப்படி இருக்கிறது? விளம்பர உலகமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விளம்பரம் செய்துதான் அந்த நற்காரியத்தை செய்கிறது. இன்றைக்கு உதவி செய்கிற நீங்கள் வேண்டுமானாலும் விளம்பரத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உதவி பெறுகிறவர்கள் இதனாலே கூனி குறுகி போய்விடக்கூடாது. இன்னைக்கு பல இடங்களிலும் கூட உதவி செய்கிற நிலையிலே நானும் சென்றிருக்கிறேன், உதவி பெறுகிற நிலையிலே நானும் இருந்திருக்கிறேன். அவ்வகையில் உதவி செய்கிற போது ஏதோ ஒரு பெரிய
ஒரு பணக்காரனை போல அல்லது எல்லாம் இருக்கிறது என்பது போல ஒரு மமதை இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது. ஆனால் பெறக்கூடிய நிலையில் இருக்கிற போது தன் நிலை இழந்து அவமானப்பட்ட நிலையை வாங்குகிற சிறுமைப்பட்டோரையும் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு இயேசு சொல்கிற அந்த பாணியில் என்னால் சிந்திக்க முடிகிறதோ இல்லையோ, இன்றைக்கு அடுத்த கட்டத்தினில் நான் யோசிக்கிறேன், நான் இருக்கிற நிலையில் இருந்து கொடுப்பதனாலே வாங்குகிறவன் இழிவானவனாக, வாங்குகிறவனை தாழ்ந்தவனாக, வாங்குகிறவனை ஒன்றுமற்றவனாக நாம் பார்த்து விடக்கூடாது. அவனை அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் உள்ளாக்கி விடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. மறைவாக நாம் செய்கிற போது, மறைவாக நாம் கொடுக்கிற போது அவனும் நம் நிலையிலே வந்து சமநிலையில் நிற்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். உணவு கொடுத்தாலும் சரி, உடை கொடுத்தாலும் சரி, வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தாலும் சரி, இந்த தவ காலத்தில் தம்பட்டம் இல்லாமல், வெளிவேடம் இல்லாமல், அது புகழ்ச்சிக்கு பாராட்டுக்கு நம்மை உட்படுத்தாமல், பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாய் இராமல், விளம்பரத்தை தேடாமல் இருக்குமாயின் அது கடவுளுக்கு உகந்த நற்காரியமாக. இந்த தவ காலத்தில் கூட நிறைய உண்டியல்களில், எல்லா பங்குகள்லையும் உண்டியலில் கொடுப்பாங்க. எல்லா வீடுகளிலும் ஒரு கைப்பிடி அரிசி சேர்த்து வைப்பீங்க, எல்லாம் நல்லதுதான். சிலர் காசு சேர்த்து வைப்பீங்க, ஒரு சில செலவுகளை குறைப்பீங்க. ஒரு சில என்ன செய்வீங்க, இன்னும் நான் பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன். சரிதான், அதெல்லாம் எதுக்கு? நீங்கள் பெரிய பணக்காரன் நிறைய இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அனாதை இல்லங்களுக்கு கொடுத்து நீங்கள் பெரியவங்க அகந்தை உள்ளவர்களாக நிற்பதற்கா, ஆணவமிக்கவர்களாக இருப்பதற்கா? அல்ல. இன்றைக்கு தவ முயற்சி திரு அவை நம்மிடத்தில் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், உண்ணா நோன்பை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அது எதற்காக என்று சொன்னால், என்னையே நான் ஆன்ம சோதனை செய்து பார்த்து கொள்வதற்கு, என்னை நான் சரி செய்து கொள்வதற்கு. அதான் எனக்கு இயேசு மிக தெளிவாகவே அதை சொல்கிறாரு. மறைவாய் நீங்கள் போய் ஜெபிக்கிற போது கதவை தாழிட்டு மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தையிடம் ஜெபிங்கள். எதை தாழிட வேண்டும்? நம்முடைய சிந்தையை தாழிட வேண்டும், நம்முடைய கண்களை தாழிட வேண்டும், காதுகளை, நம்முடைய நாவை, இந்த ஐம்புலன்களுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தாழிட்டு கொண்டு அந்த கடவுள் ஒருவரை மட்டுமே முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டியிருக்கிறார். நாம் செய்கிற அற செயல்களால் பாராட்டுக்குரியவர் நாம் அல்ல. நாம் இந்த நற்காரியங்களை செய்வதனால நாம் புகழ்ச்சிக்குரியவர் அல்ல. நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் போற்றப்படுவதாக, அவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சுதி கன மகிமையெல்லாம் அவருக்கே என்று நாம் என்றைக்கு சொல்ல முயற்சிக்கிறோமோ அன்றைக்கு நாம் தவக்காலத்தின் நிறைவை பெற்றிருக்கிறோம். தவக்காலத்தின் நிறைவை பெற்றிருக்கோம். நம்மகிட்ட இருப்பதெல்லாம் யாருடையது? அவர் நமக்கு கொடுத்தது. நமது அல்ல, நம்முடையது அல்ல, அவருடையது. அப்படி என்றால் இந்த புகழ்ச்சி யாருக்குரியது? இது யார் போற்றப்பட வேண்டும்? இதனால் நற்செய்திக்குள் சொல்லப்படும், யார் போற்றப்பட வேண்டும்? நம்முடைய அரசியல்கள் வழியாக தந்தையாம் கடவுள் போற்றப்பட வேண்டும். எனவே இந்த தவக்காலத்து மட்டுமல்ல, மற்ற எல்லா நாட்டிலும் நாம் செய்கிற காரியங்களில் அந்த கடவுள் முன்னிறுத்தப்படுவாராக, அவருடைய நாமும் போற்றப்படுவாராக. இந்த காலத்தை எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னாக்கா, டேக் டர்ன் ஒரு பாதையில் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அது தவறு என்று தெரிகிறது, உடனடியாக ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி வரணும். அதான் இந்த தவக்காலம். யூட்டர்ன் போடுறதுக்கு கற்றுக்கணும். பேரலாக இன்னொரு பாதையில் போகிறதுக்கு, பாதை மாற்றம் செய்வதற்கு, வாழ்க்கை மாற்றம் செய்வதற்கு சொல்லித் தருகிற காலம் இது. மனம் வருந்தலின் காலம், மனம் திரும்புவதின் காலம், பரிகாரங்களை செய்து நம்மை பரிசுத்தராக மாற்றிக்கொள்வதற்கான காலம் இது. இன்றைக்கி தெளிவாக சொல்லணும்னாக்கா, நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோமே, அந்த காணாமல் போனுடைய ஓமையில் அந்த ஒரு ஓமையே போதும். அந்த தவக்காலம் முழுவதும் நம்ம சிந்திப்பதற்கு ஒரு ஓமையே போதும். முதல் விஷயம் பாருங்கள், 3 செய்தி மட்டும் அதுலேருந்து உங்களோட சொல்லி இன்றைக்கி நிறைவு செய்கிறேன். 3 செய்தி. முதல்ல பாருங்கள், அந்த பையன் அப்பாவிடத்துலேருந்து பிரிஞ்சு போகிறான், அப்பாட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், பிரிஞ்சு போகிறான். அங்கே போயிட்டு உணர்கிறான். என்ன செய்கிறான்? மனம் வருந்துகிறான், மனம் மாறுகிறான். அதான் முதல் நிலை, மனம் வருந்துதல், மனம் மாறுதல். அங்கே என்ன சொல்கிறான்? அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன். இனிமேல் உம்முடைய மகன் என சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். தன்னிலை உணர்கிறான். அதான் தன்னிலை உணர்ந்து வருந்தி திருந்துகிறான். இதான் முதல் நிலையில் மாற்றத்தினுடைய முதல் படி. இதான், நான் பாவம் செய்தேன், குற்றம் செய்தேன். இன்றைக்கி இந்த உலகம் இன்றைக்கி அந்த
பாவம் என்கிற அந்த உணர்வே அற்று போயிருக்கிறார். பாவம் என்கிற உணர்வே அற்று போய், நான் பாவி என்கிற அந்த நிலையும் கூட அற்று போயிருக்கிறார். ஆனால் தான் மீண்டும் மீண்டுமாக நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தவறு செய்திருக்கிறேன் பாவி என்று நினைத்து விட்டால் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அல்ல, அது நான் பாவம் செய்யலைன்னா இன்னொரு பாவம் கூடுதலாக அந்த பாவத்தை மறக்க, அந்த குற்றத்தை மறக்க போய்கொண்டே இருக்கோம். முதல் நிலையில் நான் பாவி குற்றம் செய்தவன் என்பதை நினைத்து கொள்ள வேண்டாம். இரண்டாவதாக மனம் வருந்தலின் காலம். வருந்தணும், வருத்தப்பட வந்துட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன், ஓகே. மனம் வருந்தணும்ல, நான் குற்றம் செய்திருக்கிறேன், நான் வருத்தப்படணும். ஐயோ நான் செஞ்சுருக்கக்கூடாது, இது செஞ்சுட்டேனே, இப்படி போயிருக்கக்கூடாது, இப்படி போயிட்டேனே, இப்படி வாழ்ந்திருக்கக்கூடாது, இப்படி வாழ்ந்துட்டேனே, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி பேசிட்டேனே. அந்த வருத்தம் தான் இந்த பையனை என்னவா எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னா, நான் மீண்டும் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்திற்கு போவேன், மீண்டும் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்துக்கு போவேன். அங்கே தான் யூட்டர்ன் எடுக்கிறான். ஒரு பாதியில் போயிட்டுருக்கிறான், திரும்ப யூட்டர்ன் எடுத்து திரும்பி வரான். அப்போது தந்தையிட திரும்பி வர்ற போது என்ன பண்ணோம்? மனம் வருத்தப்படணும். அப்பா கிட்ட போயிட்டு, என் உரிமை தான் கேட்டேன், எனக்கு தானே கேட்டு வாங்கிட்டு போனேன், அது எனக்கு தானே. இல்லை அப்பா, நீங்கள் கொடுத்த அருளை இழந்துட்டேன், நீங்கள் கொடுத்த பணத்தை இழந்துட்டேன், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன் அப்படின்னு அவன் வருந்துறான். அந்த வருத்தமே மாற்றத்தினுடைய காரணியாக இருக்குது. மூன்றாவதாக கடவுளின் பேரன்பை, இரக்கத்தை உணர்வோம். நம்ம விழுத்தில் வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் வாசித்து கொண்டிருந்தேன் அழகான வரிகள். God is gracious and merciful, slow to anger, rich in kindness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதாங்க. கடவுள் அருளும் இரக்கமிக்கவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், கனிவுள்ளவர். அந்த கடவுள் அவ்வளோ பொறுமையானவர். எப்படி? எத்தனை முறை பாவம் செஞ்சாலும், எத்தனை முறை நம்ம குற்றம் செய்தாலும், எத்தனை முறை போய் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னாலும் அத்தனை முறை மன்னிப்பதற்கு, அத்தனை முறை ஏற்றுக்கொள்வதற்கு, முதல் நிலையில் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே அடுத்தடுத்த நிலைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பது போலவே ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த காணாமல் போன மகன் மீண்டுமா திரும்பி வரும்போது அந்த அப்பா என்ன செய்கிறாரு? அவன்கிட்ட ஒரு ரிட்டாலியேட் மைண்டில் அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரணும், வேறு மாதிரி நடந்துக்கல. அவர் பாருங்க, மறந்துடுறாரு, மறந்துறார். அவன் போனான் பார்த்தீங்களா, அதை மறந்துட்டார். எப்போ? ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, அவன் எப்போ வீட்டுட்டு வெளியே போனான்னா அன்றைக்கே மறந்துட்டாரான். அதெல்லாம் அவன் என்னைக்கு வீட்டுட்டு வெளியே போனான்னா அன்றைக்கே மறந்துட்டாரான். அப்பாவோட மண்ணில் தான், இந்த கடவுளுடைய மண்ணில் தான். அப்பயே மறந்துட்டார், அப்பயே மன்னித்து விட்டார். அதனால தான் மறந்ததுனால, மன்னிச்சனால தான் வரும்போது நேரம் எடுக்கலை, அவனை வீட்டுக்குள்ளே அழைப்பதற்கு நேரம் எடுக்கலை. இவரே ஓடி போய் அள்ளி அரவணைத்து வீட்டுக்குள்ளே கூட்டு என்ன செய்கிறாரு? இழந்த உரிமையை, இறந்த மாண்பை, மகன் என்ற உரிமையை மீண்டுமா தரார். அது எப்படி தராரு? பெரிய விருந்து ஒன்று, புதிய ஆடை, கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடி, இவையெல்லாம் செஞ்சு இழந்து போனதை மீண்டுமா உறுதி செய்கிறார். அப்போ இந்த காலம் என்னது? தந்தையா கடவுள் நம்ம இப்படி திரும்பி வரோம், காணாமல் போன மகன் திரும்பி வரோம்னா கடவுள் இழந்து போனதையெல்லாம் நமக்கு கொடுத்து அணி செய்வதற்கு, அழகு பார்ப்பதற்கு அந்த கடவுள் தயாராக இருக்கிறார். எனவே இந்த காலம் சுய ஆய்வு செய்வோம், ஆன்ம சோதனை செய்வோம், சுய சுத்திகரிப்பு செய்வோம். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், நான் நோயுற்றிருந்தேன், நான் சிறையில் இருந்தேன் என்று சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தைகள் நம்ம காதில் கேட்போம். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த காலத்தில் நாம் செய்கிற அந்த அரசியல்கள் கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்போம். கண்களை மூடுவோம். தவக்காலத்தின் முதல் நாள். இந்த தவக்காலத்தில் நான் செய்ய போகிற ஒவ்வொரு தவக்காரியமும் மற்றவர்களுக்கு என்பதை விட அது என்னை உருமாற்றுவதற்கு என்று கற்றுக்கொள்வோம். பக்கத்து வீட்டுக்காரன் மாறணும், அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவன் சாகணும்னு ஜெபிக்கிறேன், அவன் மனமாறன்னு ஜெபிக்கிறேன் என்பதை விட நாம் செய்கிற தவமோ ஜெபமோ ஒருத்தலோ அது என்னை மாற்றுவதற்கு என்று கற்றுக்கொள்வோம். நம்முடைய மனமாற்றம் அவசியமாயிருக்கிறது. நாம் நல்லது செய்தாலே தீமை நம்மை விட்டு விலகி போய்விடும். இருளில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதை விட ஒரு சின்ன ஒளி ஏற்ற கற்றுக்கொள்வோம். இருள் தானாக மறைந்துவிடும். நாம் செய்யும் தவ முயற்சிகள் மற்றவர்களை மாற்றுவதற்கு அல்ல, நம்மை மாற்றுவதற்கு. நாம் செய்கிற ஜெபங்கள்
நம்மை சுத்திகரிப்பு செய்வதற்குத்தானே தவிர நம்மை புண்ணியவானாக புனிதனாக காட்டிக்கொள்வதற்கு அல்ல. நாம் இக்காலங்களில் செய்ய போகிற தர்ம காரியங்கள், அரசியல்கள், நற்காரியங்கள் தம்பட்டம் அடிப்பதற்கு அல்ல, வெளிவேடக்காரனாய் செயல்படுவதற்கு அல்ல, நல்லவைகளில் நாம் நிலைத்து நிற்பதற்கு வரவேண்டுவோம். அன்பு இயேசுவே, இந்த தவக்காலத்தை நீ தந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். மானிடனாய் பிறந்து எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்று கொடிய வேதனைகளை அனுபவித்து நீர் மரித்தீர். நீர் சிந்திய அந்த இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர். உமது இரத்தம் எங்கள் பாவக்கரைகளை நீக்கி இருக்கிறது. நீர் எங்களை உமது பிள்ளைகளாக மீண்டுமாக அள்ளி அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக என்னுடைய மனதில் இருத்த எங்களுக்கு உதவி செய்தரலாம். இந்த தவக்காலம் திரும்பி வருதலின் காலமாக, மாற்றத்தின் காலமாக, உமது இரக்கத்தை உணர்கிற காலமாக, உமது பேரன்பை உணர்கிற காலமாக நாங்களும் உமது அருள் பிரசனத்தில் நிற்பதற்கு தகுதி படைத்தவர்களாய் இந்த காலம் எங்களை மாற்றுவதாக. ஆமேன். இந்த மன்றாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு தவக்காலத்தை துவங்குறீங்க. இன்றைக்கு உண்ணா நோன்பு இருக்க, இன்றைக்கு உபவாசம் இருக்க திருவாவை நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த உபவாசமோ உண்ணா நோன்போ மற்றவர்களை மாற்றுவதற்கு அல்ல, அது நம்மை மாற்றுவதற்கு என்கிற சிந்தனையோடு நாம் வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.